வெல்கம் டு தாய் கலெக்ஷன். இப்பொழுது ஒரு எண்ணெய் தயாரிக்க போகிறேன். எதுக்குன்னா உடம்பு சுட்டு குறைக்கும், உடல் நலத்தை பேணுற எண்ணெய். இது எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுக்காக தயாரிக்க போகிறேன். மிளகு இந்த ஸ்பூன் அளவில் உடல் எடுத்து வச்சுருக்கு, ஜீரகம் இந்த அளவு, கருஞ்சீரகம், வெங்காயம், பூண்டு, துளசி, அருகம்புல், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இதை எல்லாத்தையும் மிக்சியில் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இந்த நைஸாக அரைச்சிடணும். மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி பதமாக எடுத்தாச்சு. இப்போ வாணலியை அடுப்பில் வச்சுருக்கு. இதில் 4 வகை எண்ணெய் சேர்க்க போகிறோம். 1/4 லிட்டர் நல்லெண்ணெய், 100 தேங்காய் எண்ணெய், 50 மில்லி விளக்கெண்ணெய், இந்த மாதிரி ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு மூடி அளவு விளக்கெண்ணெய். நாளையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் நுணுக்கின இந்த கலவையை இதில் சேர்த்துடணும். இப்போ அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு காய்ச்சணும். இந்த மாதிரி காய்ச்சும் பொழுது எண்ணெய் பொங்கி வரும். அதனால தான் அகலமான பாத்திரத்தில் போடணும். இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இந்த மூலிகையெல்லாம் கலந்து சேர்றதுனால தோல் நல்ல பளபளப்பாகி மென்மையாகவும், நிறம் கூடும், அழகு அதிகமாக தெரியும். எண்ணெய் தேய்த்து குளித்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா தோல் பளபளப்பாகி அழகு கூடும். அதே மாதிரி இந்த எண்ணெயை முதல்ல உச்சந்தலை, அடுத்து தொப்புள், வயிறு முழுதும் தேய்க்கணும். கால், கட்டை விரல், நகங்கள் எல்லாம் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக மசாஜ் செய்யணும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து மசாஜ் செய்யும் பொழுது அக்குப்ரெஷர், அந்த புள்ளிகள்லாம் நல்லா வேலை செய்து எண்ணெய் தேய்த்து குளித்தவுடன் உடம்பு புத்துணர்ச்சியாகும், சுறுசுறுப்பும் அதிகமாகும், எல்லா ஆர்கனும் நல்லா வேலை செய்யும், வயிற்றில் உள்ள கொழுப்பு கரையும், கெட்டிகளெல்லாம் கரைஞ்சிடும். வாரம் ஒரு முறை தேய்த்து குளிக்கணும். பொங்கி வருது பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் இது அப்படியே அடங்கும். அந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நல்லா எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி ஒரு பாட்டிலை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளிக்கு அந்த காலத்தில் குளிப்பாங்க. இப்போ எப்படின்னு தெரியல. நாங்கள்லாம் அந்த மாதிரி தான் இன்னும் வரையும் கடைப்பிடிச்சிட்டு வரோம். ஆண்கள் எல்லாம் புதன் அல்லது சனி வாரம் 2 முறையும் குளிக்கலாம், இல்லை வாரம் 1 முறையும் குளிக்கலாம். அப்படி குளிக்க முடியாதவங்க 15 நாளைக்கு ஒரு தடவையாவது குளிக்கும்போது உடல் சூடு தணிஞ்சு மேனியும் அழகும், உடம்புக்கும் தெம்பு கிடைக்கும். இந்த எண்ணெய் குளியல் மிகவும் சிறந்தது. இதை எல்லோரும் கடைப்பிடிக்கணும். இதை பற்றி என்னோடய சேனலில் வீடியோவாக நான் போட்டிருக்கேன், ஏற்கனவே போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அடங்குது பாருங்கள். முதல்ல எப்படி இப்படி வந்தது, இப்போ அப்படியே அடங்கிடும். வாசமாக இருக்கும். எல்லாமே சத்து நிறைஞ்சது. துளசி, இந்த அருகம்புல் இதெல்லாம் வந்து சரும நோய்களை தீர்க்கும். அரிப்பு இதெல்லாம் போயிடும். கொதி அடங்கி நுரையும் அடங்கி வருது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். முன்ன சித்தகத்தி பூன்னு அந்த காலத்தில் கிடைக்கும். இப்போ அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிறதில்ல. அதுவும் ரொம்ப நல்லது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும். எண்ணெய் காய்ச்சி கொஞ்ச நேரத்துலையே வடிகட்டியாச்சு. ஏன்னா அந்த மட்டில், அதாவது வடிகட்டின இந்த இதில் போய் அந்த எண்ணெயெல்லாம் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஒட்டிக்கிறோம். அதனால் கொஞ்சம் நேரத்துலையே வடிகட்டி எடுத்தாச்சு. இது ஆறினோடனே பாட்டிலில் ஊற்றிடலாம். இப்போ அளவுக்கு வந்து நான் 250 + 100 350 400 எண்ணெய் காய்ச்சிருக்கு. இது கொஞ்சம் வற்றி இருக்கும். ஏன்னா அந்த பச்சை இதெல்லாம் வந்து இந்த மூலிகை அதெல்லாம் சேர்ந்ததுனால அது கொஞ்சம் நேரம் வற்றுறதுக்கு நேரம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் நீங்களும் தயார் பண்ணி உடம்பு தேய்ச்சி குளிக்க, தலை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.